கோடை மழையென கடவுளின் கொடையென வராது வந்த மாமணியாக வந்து வாய்த்திருக்கிறார் நம்முடைய ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள். நல்லவர்கள் வல்லவர்களாக இருப்பதில்லை, வல்லவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பதில்லை. ஆனால் இந்த வல்லமையையும் நல்ல குணத்தையும் கொண்ட கலவையாக நமக்கு ஆயர் வாய்த்திருக்கிறார். குளித்துறைக்கென்றே இவர் குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். பழகுவதற்கு எளியவர், எல்லோரும் அணுகிவிடலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு மக்களோடு மக்களாக இணைந்திருக்கிறவர். நீண்ட நெடுங்காலம் குருத்துவ பயிற்சியிலே நாமெல்லாம் அவரை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். ஊந்து போகிற எறும்புக்கு கூட ஊறு நேர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிற மானுட நேய சிந்தனையாளர். ஆயனில்லாத ஆடுகளாய் நெடுங்காலம் காத்திருந்து விட்டோம். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் ஆயனில்லாத மந்தையாக குளித்துறை இருந்த நேரத்திலேதான் இஸ்ராயேல் மக்கள் தலைவனில்லாமல் தவித்த நிலை போல குளித்துறை மக்கள் ஆயனில்லாமல் காத்திருந்த நேரத்தில் வெடிவெள்ளியாக வந்து வாய்த்திருக்கிறார் நம்முடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள். காலம் கடந்தாலும் இந்த சிக்கல்களையும் சவால்களையும் கடந்து செல்லுகிற ஆற்றல் மிக்கவர் நம்முடைய ஆயர். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். ஆனால் இது விளைந்த பயிர் அதனுடைய முளையை, அதன் முகவரியை ஆய்வு செய்வதுதான் இந்த ஒளிக்காவியம். நல்லவர், வல்லவர், இனிய பண்பாளர், அத்தனை நற்குணங்களுடைய கூட்டுக்கலவையாகத்தான் நம்முடைய ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆயராக வாய்த்திருக்கின்றார். இனியவர், இன்சொல் கூறுகிறவர், ஈரம் சுடும் என்பதையே எடுத்து சொன்னவர். அப்படிப்பட்ட பல்வேறு ஆளுமைகளை கொண்ட ஒரு மனிதர் நமக்கு ஆயனாக வந்திருக்கிறார். இலை வடிவம் கூட இதயமில்லாத மனிதர்கள் வாழும் நிலப்பரப்பில் மலை வடிவம் இதயம் படைத்த மாமனிதர் ஆயர் ஆல்பர்ட். அவர் நம்முடைய குளித்துறை மறைத்தளத்தினுடைய தலைமை ஆயனாய் வந்திருக்கிறார் என்கிற போது மனதிற்குள் மழை துளி விழுகிற மகிழ்ச்சி மக்கள் யாவருக்கும். இதோ குளித்துறை என்கிற இந்த பூந்தோட்டத்திலே உலவ வருகிற தென்றலாக ஆயர் ஆல்பர்ட் அவர்கள் வருகிறார். இந்த தென்றலை விசாரிப்போம். அவருடைய வாழ்க்கை முறையை, வாழ்வில் நடந்து வந்த பாதையை, இந்த தென்றலின் விலாசத்தை விழாவாரியாக விசாரிப்பதுதான் இந்த ஒளித்திரை காவியத்தின் நோக்கம். இதோ உங்கள் முன் ஒளித்திரை காவியம் கண்விரிக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் தென்முனையில் 3 கடல்களும் தம் அலை கரங்களால் தாலாட்டி மகிழும் வசந்த பூமி குமரி மாவட்டம். இயற்கை தன் கொடைகளை தாராளமாக இங்கே கொட்டி வைத்திருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 வகை நிலப்பரப்பும் குமரி நாட்டுக்கு வளம் சேர்க்கின்றன. எழில் கொஞ்சம் மரங்கள், மேகத்தை வருடி நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பாதம், பசுமை பாய் விரித்து படுத்து கிடக்கிறதை போன்ற நெல் வயல்கள், மழை ஓய்வெடுக்கும் வேளையிலும் ஈரம் மன்னராட்சி நடத்தும் மணற்கோலம், தென்னையும் பனையும் தெம்மாங்கு பாட்டுக்கு தலையசைக்கும் ஒய்யாரம். இப்படி இறைவன் தன் கரம் தொட்டு அமைத்த ஏதேன் தோட்டத்தின் எழில் சோலை என கூறும் அளவிற்கு வனப்பு மிக்க வரலாற்று மண் குமரி. வான்புகழ் கொண்ட வள்ளுவரும் தமிழுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இலக்கணம் வகுத்த தொல்காப்பியரும் இங்கே தோன்றியவர்கள் என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஐரோப்பா இயேசுவின் குரலை கேட்டிராத முதல் நூற்றாண்டிலேயே இயேசுவின் இறையாட்சி குரல் குமரி மண்ணில் ஒலித்தது. இயேசுவோடு கைகோர்த்து நடந்து அவரோடு பந்தியிலே அமர்ந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்
அவரை தொட்டு அறிந்து தன் நம்பிக்கையை உறுதி செய்து கொண்ட இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான தூய தோமா இயேசுவின் நற்செய்தி நாதத்தை குமரி மண்ணிலே ஒலித்து இயேசுவின் கோவிலுக்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்தார். அவரது கரம்பட்டு கண்விழித்த இறை ஆலயத்திற்கு திருவிதாங்கோட்டில் எழுந்து நிற்கின்ற அரைப்பள்ளி என செல்லமாய் அழைக்கப்படும் தூய மரியன்னை கோயிலே சாட்சியாகும். பின்னாளில் வந்த இறையடியார்கள் தூய தோமா ஏற்றி வைத்த வேத விளக்கிற்கு நெய் வார்த்து ஒளி வளர்த்தார்கள். 15ஆம் நூற்றாண்டில் இயேசு சபையின் இரும்பு மனிதர் தூய லோயாலா இன்னாசியாரின் தோழர் சாதனை சரித்திரம் தூய சவேரியாரின் வருகை குமரி மண்ணை வேத மண்ணாக உருமாற்றியது. காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவை குமரி மண்டலம் முழுவதும் வேர்பிடித்து வளர அவரது பணியும் வாழ்வும் பங்காற்றியது. 17ஆம் நூற்றாண்டில் குளச்சல் போரின் வழியாக டச்சு தளபதி எஸ்தாக்யூஸ் பெனடிக்ட் டிலனாய் என்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் வாழும் நற்செய்தி இந்த மண்ணில் வந்து மார்த்தாண்டவர்மா மன்னரின் அரசில் அங்கம் வகித்து தன் கண்மூடுகின்ற காலம் வரையிலும் ஏற்றுக்கொண்ட கடமையை ஏற்றம் காண வைத்தார். 37 ஆண்டுகள் அப்பழுக்கற்ற சேவகனாய் திருவிதாங்கூர் ஆட்சியாளருக்கு பணி செய்து ஓர் உண்மை கிறிஸ்தவன் வெண்மை வாழ்க்கை கொண்ட தொண்டன் என்பதை எண்பித்தார். டிலனாயின் கண்ணிய வாழ்விற்கும் அவரின் கடமை உணர்ச்சிக்கும் சான்றாக எழுந்து நின்று உதயகிரி கோட்டையில் நீள்துயில் கொண்டிருக்கிறார். டிலனாய் என்கிற நடமாடும் நற்செய்தியிலிருந்து வெளிப்பட்ட வேத கதிர்கள் நீலகண்டன் எனும் அரண்மனை ஊழியனை தேவ சகாயமாக்கி ஆண்டவரின் உன்னத ஊழியனாய் உருவாக்கியது. தமிழ் மண்ணின் முதல் புனிதர் என்றும் இந்திய ஒன்றியத்தின் முதல் பொதுநிலை புனிதர் என்றும் புகழ் சேர்த்த குமரி மண்ணின் மைந்தர் தூய தேவசகாயம் இந்த மண்ணின் இறை அடையாளம். இத்தகைய உன்னதங்களை கொண்ட குமரி நிலப்பரப்பில் தாமிரபரணி தடையின்றி ஓடும் வளப்பகுதியில் குழித்துறை மறை மாவட்டம் அரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. குமரி மாவட்டத்தின் திரு அவையாக எழுந்து நிற்கும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து தனியாக பிரித்து 2014 டிசம்பர் 22ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் குழித்துறை மறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. கல்குளம், திருவட்டாறு, கிள்ளியூர் மற்றும் விளவங்கோடு ஆகிய வட்டங்களில் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 4 லட்சம் பேரின் தல திரு அவையாக தனித்தன்மையோடு நிமிர்ந்து நிற்கிறது குழித்துறை மறை மாவட்டம். 106 தலைமை பங்குகள், அவற்றோடு 1 முதல் 3 வரை உள்ள கிளை பங்குகள் இவற்றை உள்ளடக்கி முழகுமூடு, காரங்காடு, மாத்திரவிளை, திருத்துவபுரம், வேங்கோடு மற்றும் புத்தன்கடை என 6 மறை வட்டங்களை கொண்டு இளமை துடிப்புடன் பயணிக்கிறது குழித்துறை மறை மாவட்டம். 2 கலை அறிவியல் கல்லூரிகள், ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு தாதியர் கல்லூரி, ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, 32 தொடக்க பள்ளிகள், 10 நடுநிலை பள்ளிகள், 11 உயர்நிலை பள்ளிகள், 10 மேல்நிலை பள்ளிகள், 10க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகள், பங்குகளில் 100க்கும் மேற்பட்ட ஆங்கில வழி பள்ளிகள், சமூக சேவை நிறுவனங்கள், கிராம விழிப்புணர்வு திட்டம், நாஞ்சில் பால் நிறுவனம் என திரும்புகிற திசையெங்கும் குழித்துறை மறை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் நல பணி மையங்கள் அமைந்து மக்களின் வாழ்வியலோடு கலந்து நிற்கின்றன. பொறுப்புள்ள பொது நிலையினரால் திரு அவை வழி நடத்தப்படுகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்க ஒளியில் பொதுநிலையினர் முன்னணியில் நின்று பல்வேறு பணிகளை மேற்கொள்ள குழித்துறை தல திரு அவை வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது. இந்தியாவின் துடிப்புமிக்க மறைத்தளமாக பயணம் செய்யும் குழித்துறையில் பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள் ஆக்கமுடன் அருள் பணியாற்றுகின்றன. பங்கு இறை சமூகங்களில் அருள் பணியாளர்களுடன் பொதுநிலையினர் இணைந்து வழி நடத்தும்
ஆற்றல் மிக்க பங்கு அருள்பணி பேரவைகள், திரு அவையின் நரம்பு மண்டலங்களாக செயலாற்றும் அன்பியங்கள், திரு அவையின் முதுகெலும்பாக இருக்கும் இயக்கங்கள், திருத்தூது கழகங்கள் கிறிஸ்தவ வாழ்வை வலுப்படுத்துகின்றன. சுயசார்பு பணிகளை முன்னெடுப்பதில் முன்னோடி மறை மாவட்டமாக திகழ்கிறது குழித்துறை மறை மாவட்டம். உருவாக்கப்பட்ட 10 ஆண்டுகளுக்குள் பல்வேறு வளர்ச்சி கண்டு அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை தொடங்கியுள்ளது குழித்துறை என்னும் உயிர் துடிப்பு கொண்ட இறை சமூகம். குன்றின் மீது ஒளிரும் குன்றா விளக்காம் குழித்துறை மறை மாவட்டத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிற செய்தி மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் புத்தெழுச்சியையும் உருவாக்கி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நன்றியுணர்வோடு இந்த அருமையான வேளையிலே நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன், கடவுளை புகழுகின்றேன். குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமனம் செய்திருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே கடவுளினுடைய அருள் துணையை நம்பி நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன். நான் தகுதியற்ற அடியவனாக இருந்தாலும் கூட இறைவன் என்னை நம்பி இந்த அருமையான பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அன்பு கொடை, அருள் கொடை, இறைவன் தந்திருக்கின்ற ஒரு இலவச கொடை. எனவே கடவுளினுடைய ஆற்றலில் வல்லமையில் முழு நம்பிக்கை வைத்து நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன். புனித அன்னை தெரசா அருமையாக சொல்லுவது போல, கடவுளினுடைய கரங்களில் நான் ஒரு சிறிய பென்சில். எனவே இந்த வார்த்தைகளோடு தான் கடவுளினுடைய அருள் ஆற்றலை நம்பி நான் என்னை முழுமையாக இந்த ஆயர் பணிக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன். புனித தேவசகாயம் என்னும் மாபெரும் மறை சாட்சியை பாதுகாவலராக கொண்டு உயிர் துடிப்போடு இயங்குகின்ற குழித்துறை மறை மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக பணியாற்றுவதற்காக நான் முன்வருகின்ற இந்த வேளையில் நம்முடைய பாதுகாவலர் புனித தேவசகாயம் வாழ்ந்து காட்டிய அவருடைய சாட்சிய வாழ்க்கையை பின்பற்றி ஆயர் பணியில் நான் என்னுடைய வாழ்வில் சான்று பகர இறைவனுடைய அருளை இறைஞ்சுகின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். சிறப்பாக நம்முடைய குழித்துறை மறை மாவட்டத்திலே நாம் சீரும் சிறப்புமாக பல்வேறு பணிகளை செய்து இணைந்து திட்டமிட்டு நல்ல பணிகள் செய்வதன் மூலம் நாம் நம்முடைய மறை மாவட்டத்தை உயிர் துடிப்புள்ள ஒரு இறையாட்சி சமூகமாக கட்டியெழுப்ப உங்கள் அனைவருடைய இறை வேண்டலையும் இந்த நேரத்திலே நான் இறைஞ்சி வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. யார் இந்த புதிய ஆயர்? இதே குமரி மண்ணின் மைந்தர் தான் புதிய ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ். குமரி மாவட்டத்தில் உள்ள மணவிளை என்னும் அழகிய கிராமம் கோட்டாறு மறை மாவட்டம் சரல் பங்கின் கிளை பங்குகளில் ஒன்றாக இருந்து தனி பங்காக உயர்ந்தது மணவிளை இறை சமூகம். இங்கே பாரம்பரியம் மிக்க கத்தோலிக்க குடும்பத்தில் திரு அனஸ்தாஸ் திருமதி ரோனிக்காள் தம்பதியினருக்கு 7வது மகனாக பிறந்தவர் ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர். மழவிளை கிராமத்தில் இறைபக்தி மிக்கவர் திரு அனஸ்தாஸ். நாள் திருப்பலி, குடும்ப ஜெபமாலை, ஜெப தவம் என்று பாரம்பரிய கத்தோலிக்க இறை நம்பிக்கையில் வாழ்க்கை நடத்தி வந்தவர். காவல்துறையில் பணியாற்றிவிட்டு அது தனக்கேற்ற இடமில்லை என்பதால் தன்னிச்சையாக அதிலிருந்து விலகி சோதனை சாவடி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார் திரு அனஸ்தாஸ். திரு அவை பணியாளர்களை மதித்து அன்பு காட்டும் அறநெறியாளர். அவரை போலவே கத்தோலிக்க திருமறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் திருமதி ரோனிக்காள். திரு அனஸ்தாஸ் திருமதி ரோனிக்காள் தம்பதியினருக்கு 7 பிள்ளைகள். ஹெர்மன் ஜார்ஜ் விக்டர், மேரி ஜார்ஜ் ஃப்ளவர், ஜெரோம் ஜார்ஜ் பீட்டர், ஜோசப் ஜார்ஜ் சேவியர், மேரி ஜார்ஜ் சின்னராணி, ஜான் ஜார்ஜ் பென்சிகர் என நீளுகின்ற பிள்ளைகளின் பட்டியலில்
7வது குழந்தையாக பிறந்தார் ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர். கடைக்குட்டி பிள்ளையாக 1966ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 16ஆம் நாள் பிறந்த ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அளவு கடந்த அன்பும் பாசமும் ஊட்டி வளர்க்கப்பட்டார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்கிற முதுமொழிக்கு அர்த்தமாகவே அவரது வாழ்வு அமைந்தாயிற்று. இசையில் 7 சுரங்களைப் போல 7 குழந்தைகளை கொண்ட பெருங்குடும்பத்தில் 7வது கடைக்குட்டி குழந்தையாக பிறந்தவர் நம்முடைய அன்பு ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்களில் குழந்தைகளில் 2வது நபராக அவருடைய மூத்த அக்கா செல்வி மேரி ஜார்ஜ் ஃப்ளவர் அவர்கள் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுடைய வாழ்வோடு கலந்தவர். அவருடைய குருத்துவ பணியிலும் பங்கேற்பு செய்கின்றவர். அவருடைய மூத்த அக்கா சகோதரி மேரி ஜார்ஜ் ஃப்ளவர் அவர்கள் பல்வேறு பங்கு பணிகளிலே தன்னை இணைத்து கொண்டவர். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் என்கிற இயக்கத்திலே முழு நேரமாக பணியாற்றுகிறவர். அவர் நம்முடைய ஆயரை பற்றி சொல்லுவதை கேட்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்களுடைய அன்பு தம்பி ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களை குளித்துறை மறைமாவட்டத்தினுடைய 2வது ஆயராக நியமித்திருக்கிறார். இந்த நல்ல செய்தி வந்தபோது உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி இருந்ததுக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமாக அதை உணர முடிஞ்சது. ஏன்னு சொன்னால் சிறு வயதிலிருந்தே அந்த தெய்வ பக்தியும் அந்த உணர்வும் கடவுள் அருளும் கூட இருந்ததுவே இந்த ஒரு உயரிய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்ததாட்டு நினைக்க முடிந்தது. சிறு வயதிலிருந்தே நாங்கள் பார்க்க முடிந்தது அந்த அன்பு, அமைதி, பொறுமை, எளிமை, ஆண்டவர் பாலுள்ள மிகுந்த பற்று, இது எல்லாமே அவர்கிட்ட நிரம்பி இருந்தது. அது அதுக்கு கூட அந்த திறமை எல்லாமா இணைந்து அந்த உயரிய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்ததை நாங்கள் உணர முடிந்தது. அப்பா அம்மாவுடைய அந்த தெய்வ பற்றுதல், அவங்களுடைய அனுக்கிரகம் அதில் தெரிய வந்தது எங்களுக்கு. முக்கியமாக அதை அன்னைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப உணர்ந்தோம். இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நம்முடைய ஆயர் ஆல்பர்ட் அவர்களை பற்றி உங்களுக்கு மனதில் தோன்றுகிற எண்ணத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். நான் 8ஆம் வகுப்பு முடித்து 9ஆம் வகுப்புக்கு காலடி எடுத்து வைக்கும்போது எனக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த நேரத்தில் தான் தம்பி பிறந்தது. பிறக்கும்போதே நான் ஒரு தெய்வத்தன்மையோடு தான் பார்த்தேன். என் மடியில் போட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடுவது, அப்படி சுறுசுறுப்பாக துடுதுடுப்பாக இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அப்படி அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சி ரொம்ப உணர்வுள்ளதா தம்பியை பார்க்கும்போதே ரொம்ப உணர்வோடு பார்க்க முடிஞ்சுது. அப்போலேருந்தே என்னுடைய மனசில் ஒரு குருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னதை தான் நான் உணர்ந்தேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை தம்பிகிட்ட காணப்பட்டது. அந்த மனநிலையோடு தம்பியை நான் நல்லா தட்டி கொடுத்து அப்படி உருவாக்கி வருவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஒவ்வொரு விஷயமும் தம்பிக்கு தெய்வத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நான் பார்க்க முடிந்தது. அப்படி பார்க்கும்போது அது உயிரோட்டம் உள்ளதா, அன்பு, எளிமை, பொறுமை எல்லாமே அடங்கி இருக்குது. தெய்வ பயத்தோடு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தம்பிக்கு இருக்குதுன்னதை உணர்ந்து வளர வளர வளர்ந்து வருது அப்படின்னக்கூடிய ஒரு மனநிலையை என்னால் பார்க்க முடிந்தது. அது ஒரு குருவாக உயர்த்தப்பட காரணமாக இருந்தது. அடுத்ததாக கோட்டார் மறை மாவட்டத்தினுடைய ஒரு சின்ன கிராமம், சின்ன பங்கு மணவளை, அங்கிருந்து ஒருவர், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒருவர் இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய உருவாக்கத்தில், இறை அழைத்தலில் உங்களுடைய பங்கு இன்றியமையாததுன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி சில கருத்துக்களை சொல்லுங்கள்.
இந்த மணவள சிறிய கிராமம்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஊருக்காக உழைச்சாங்க. அதில் என் அப்பா வந்து ஞாயிறு பூசை அப்படின்னு சொல்லும்போது விடியற் காலை 4 மணிக்கு எங்களை எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டுச்சு அப்படியே அவங்க மற்ற வீடுகளுக்கு போய் அந்த மக்களை எல்லாம் தட்டி எழுப்புவாங்க. எழுப்பி கோயிலுக்கு வர்றதுக்கு அழைக்க போவாங்க. எங்களை வந்து எங்கள் அம்மா எல்லாரையும் புறப்பட வச்சு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பக்தி பற்றுதலோடு எங்களை அந்த ஆலய வழிபாடுகளில் அப்பா அம்மாவுடைய அந்த ஈடுபாடு ரொம்ப இருந்ததுனால நாங்களும் அதே பாதையில் ரொம்ப வளர்ந்து வந்தோம். கடவுள் பக்தியோடு வளர்ந்து வந்தோம். அதோட ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டில் 7 மணிலேருந்து 8 மணி வரை குடும்ப ஜெபமாலே அப்பா தான் வழி நடத்தி செல்லுவாங்க. 8 மணி வரை அந்த குடும்ப ஜெபம் சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அதில் நாங்கள் கலந்துருப்போம். பெரிய அண்ணன்லேருந்து தம்பி வரைக்கும் எல்லாருமே அதில் கலந்து எல்லா ப்ரேயரையும் சொல்லி 1 மணி நேரம் பயபக்தியோடு ஈடுபடுவோம். இப்படி வந்து குடும்பத்தில் வந்து அந்த உருவாக்கம் அப்பா அம்மாவிட்ட இருந்து கிடைச்ச உருவாக்கம். அதோடு பங்குலேயும் வந்து எல்லா வழிபாடுகள்லேயும் மறைக்கல்வி அந்த சபைகள் எல்லாவற்றிலையும் ஈடுபாடாக இருந்து அந்த தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப வளர்ந்து வந்தது. அப்படி வளர்ந்து வரும்போது தம்பியினுடைய அந்த ஈடுபாடுன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப கன்னியர்கள் குருக்கள் இவங்க வழியாகவும் பெரியவங்க வழியாகவும் எங்கள் அப்பா அம்மா வழியாகவும் சகோதர சகோதரர்கள் எல்லோருடைய அந்த உந்துதலும் அதோட பிறக்கும்போதே தம்பியை வந்து ஒரு தெய்வ குழந்தையாக தான் பார்க்க முடிந்தது. அது வளர்ந்து வளர்ந்து வரும்போதே சிறு வயதிலிருந்தே விளையாடி நம்ம கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய இந்த இந்த அப்பரச வடிவ அந்த பாத்திரத்தை எடுத்து பூசை வைக்கிற ஒரு நல்ல அந்த பயபக்தியோடு பூசை வைக்கிறது அது வந்து ஒரு பெரிய அனுக்கிரகமாக இருந்தது. அதில் வந்து பல பிள்ளைகள் வந்து பங்கேற்பாங்க. கூடவே எனக்கு சகோதரர்கள் எல்லாருமே பங்கேற்றிருப்பாங்க. வெளியுள்ள பெரியவங்களும் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அப்படி சிறு வயதிலிருந்தே ஒரு ஈடுபாடு அந்த தெய்வ பயம் எல்லாமே கூட இருந்தது. அது ஒரு உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நினைவு. நல்லா சொன்னீங்கக்கா. ஒரு சவாலான பிரச்சனைகள் நிறைந்த இந்த சூழ்நிலையில் நம்முடைய அன்பு சகோதரர் மேதகு ஆல்பர்ட் அவர்கள் இந்த பணிப்பொறுப்பை ஏற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சவாலான நிலையில் உங்களுடைய பங்களிப்பு என்னவென்று கருதுகிறீர்கள்? நாங்கள் வந்து அந்த சூழ்நிலையிலையும் பங்கேற்றாலும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த அந்த சவாலான சூழ்நிலையிலையும் அதை நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியமும் நம்பிக்கையும் உண்டு. ஒரு நல்ல மறைமாவட்டம் அந்த குளித்துறை மறைமாவட்டத்தை ஒரு நல்ல உருவாக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தனித்திறமை உண்டு. அப்படிப்பட்ட திறமையான ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையிலையும் அந்த பங்கேற்றதுனால மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நிச்சயமாக அந்த மறை மாவட்டத்தை நல்லபடிக்கு கொண்டு வரும். ரொம்ப நன்றி அக்கா, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு ரொம்ப நன்றி. தொடக்கப்பள்ளி பயில அருகிலிருந்த மணவிளை அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்ற சிறுவன் ஆல்பர்ட் அந்த சின்ன வயதிலேயே திருப்பலியில் பங்கெடுப்பது, தினசரி குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பது போன்ற கிறிஸ்தவ வாழ்வியல் பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தன் எதிர்கால வாழ்வை மனதில் கொண்டதால் தான் என்னவோ தன்னை ஒத்த சிறாருடன் திருப்பலி நடத்தி தன் குழந்தை பருவத்தை சிறப்பித்தார். திருப்பலியை விளையாட்டாக வீட்டில் நிறைவேற்றி வந்த இவர் மணவிளை ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலிக்கு உதவி புரியும்
பீட சிறுவராய் தன்னை இணைத்துக் கொண்டு தவறாமல் ஆலயம் சென்று வந்தார். தொடக்க கல்வியை அரசு பள்ளியில் முடித்த பின் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தாய் பங்கான சரலில் அமைந்திருந்த தூய ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். தன் சின்ன வயது கனவாகிய அருட்பணியாளராகும் ஆசையில் கோட்டாறு மறை மாவட்ட அருட்பணியாளராய் தன்னை தயாரித்திட நாகர்கோவில் தூய ஞான பிரகாசியார் இளம் குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். அந்நாளைய கோட்டார் ஆயர் மேதகு ஆரோக்கியசாமி அவர்களால் தேர்வு பெற்று அன்றைய இளம் குருத்துவ கல்லூரி முதல்வரும் பின்னாள் கோட்டாறு மறை மாவட்ட ஆயருமான மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களின் வழிகாட்டலில் குருத்துவ பயிற்சியை பெற்றார். குருத்துவ கல்லூரியில் தங்கி குருத்துவ பயிற்சிக்கிடையே நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்றார். பள்ளி கல்வியை நிறைவு செய்த பின் அக்குருத்துவ கல்லூரியிலேயே புதுமுக குருத்துவ பயிற்சியை ஓராண்டு மேற்கொண்டார். இக்காலகட்டத்தில் லத்தீன், ஆங்கிலம், தமிழ் போன்ற மொழிகளில் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. கூடவே இசை பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, கலை பயிற்சி என்று பல்வேறு துறைகளில் குருத்துவ பயிற்சி மாணவர்கள் தங்களை செதுக்கிக் கொள்வது உண்டு. குருத்துவ பயிற்சி மாணவரான ஆல்பர்ட் எல்லா பயிற்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எதிர்கால குருத்துவ பணிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதிலேயே மிகுந்த ஈடுபாடு காட்டி வந்தார். புகுமுக பயிற்சியை இளங்குருத்துவ கல்லூரியிலேயே வெற்றியோடு முடித்துவிட்டு மதுரை கருமாத்தூரில் உள்ள கிறிஸ்து இல்லம் என்று அழைக்கப்படும் கிரைஸ்ட் ஹால் குருத்துவ பயிற்சி கல்லூரியிலேயே தன்னுடைய குருத்துவ உயர் பயிற்சியை தொடங்கினார். அங்கே இருக்கிற தூய அருளானந்தர் கல்லூரியில் 3 ஆண்டுகள் மெய்யியல் எனும் தத்துவ இயல் பயிற்சி பெற்று இளங்கலை பட்டம் பெற்றார். கல்லூரிகளின் வகுப்பறைகளிலும் குறுமட சுவர்களுக்குள்ளும் பெரும் குருத்துவ பயிற்சி மக்கள் பணியில் அதிக பலன் தராது என்பதால் குருத்துவ பயிற்சி மாணவர்கள் தங்கள் பயிற்சியின் ஒரு பகுதியாக பங்கில் களப்பயிற்சிக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவர் இன்றைய குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள இலவு விளை எனும் பங்கிற்கு களப்பணிக்காக அனுப்பப்பட்டார். அப்போது தன் எளிய வாழ்வாலும் திறமை மிக்க செயல்பாடுகளாலும் கனிவான அணுகுமுறையாலும் மக்களின் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தார். ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன் குருத்துவ பயிற்சியின் இளைஞராக இருந்து இவர் பழகிய நாட்களை இன்றும் இலவு விளை மற்றும் அதன் அன்றைய கிளை பங்குகள் பசுமையாக அசை போடுகின்றன. பணித்தள பயிற்சியை வெற்றியோடு முடித்துக் கொண்டு இறையியல் பயில திருச்சி தூய பவுல் இறையியல் கல்லூரியில் நுழைந்தார். தேர்ந்து தெளிந்து தன்னை இறையாட்சி பணியாளனாய் உருவாக்கிட தூய பவுல் இறையியல் கல்லூரியின் 4 ஆண்டுகள் இவருக்கு நாற்றங்காலாய் இருந்து வலுப்படுத்தியது. இறையியல் கல்வியை இனிதே முடித்துக் கொண்டு 1991ஆம் ஆண்டு திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டு மேய்ப்பு பணி பற்றிய பயிற்சியை மேற்கொண்டார். அதன்பின் சிறிது காலம் தன் திருத்தொண்டர் களப்பணியை குழுப்பணியாய் கொண்டு இன்றைய கோட்டாறு மறை மாவட்டத்தின் கோடிமுனை, வாணியக்குடி, குறும்பனை ஆகிய கடற்கரை பணித்தளங்களில் மேற்கொண்டார். அந்த அனுபவம் பின்னாளில் அவருக்கு இறையாட்சி பணியில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியது என்பதை அவரே கூறியிருக்கிறார். அனைத்து விதமான பயிற்சிகளையும் பெற்று தன்னை குருத்துவ வாழ்விற்கு தயாரித்துக் கொண்ட திருத்தொண்டர் ஆல்பர்ட் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26ஆம் நாள் கோட்டாறு தூய பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்தில் அன்றைய கோட்டாறு ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். நம்முடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுடைய சொந்த ஊராகிய மணவிளைக்கு போயிருந்தோம். அங்கே அவருடைய இல்லத்துக்கு அருகாமையில் இருக்கிற திரு ஐயாத்துரை அவர்களை சந்தித்தோம். ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர். அவர்களிடத்திலே நம்முடைய ஆயர் அவர்களை பற்றி கேட்போம்.
ஐயா, சின்ன வயதிலிருந்தே நீங்கள் ஆயர் ஆல்பர்ட் அவர்களை அறிந்திருப்பீர்கள். அவர்களை பற்றி உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது ஆல்பர்ட்டுக்கு இளம் பருவத்திலே அது எங்களுக்கு தெரிந்தது. காரணம் என்னென்னா, பள்ளி மாணவனாக இருக்கும்போதே அவருடைய இந்த எங்கள் ஆலயத்தில் அந்த பையன் ஒரு பீட சிறுவனாக பணியாற்றுகிற நேரத்தில், அதன் பிறகு அவர் குறுமடத்தில் சேர்ந்து பணிபுரிகின்ற நேரத்தில் பங்கில் உள்ள குருக்களோடு மிகவும் ஒரு இளங்குருவாக மிக ஒரு பக்தி நெறியோடு அவர்களோடு நல்ல தொடர்போடு பரிமாறிக்கொண்டிருந்தார். அவர் குருவானவராகும்போது எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி. நம்ம ஊரிலே இந்த சிற்றூரிலே ஒரு புது குருவானவர் உருவாகிவிட்டாரே என்று. அதன் பிறகு அவருடைய பணி, அவர் இளம் குருவாக இருக்கும்போதும் எப்பவும் ஊருக்கு வந்தால் எங்களிடமெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசமாக பரிமாறுவார். நாங்களும் அவரோடு பேசி பழகுவோம். பெரியவர்களிடம் நல்ல மரியாதை தருவார். அவர் ஜெர்மனிக்கு படிக்க செல்லும்போதே நான் எல்லாம் நினைத்தேன், கண்டிப்பாக இவருக்கு நம்முடைய மத அமைப்பிலே பெரிய பதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் ஒரு முனைவராக இருக்கிறார். இன்னும் இங்கு வந்து கல்லூரிகளிலே பணியாற்றும் போது பல ஆயர்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது அவர்களெல்லாம் இப்படி பெரும் படிப்புகளை படித்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்தோம். அது என்னுடைய எண்ணமெல்லாம் கடந்த 1-2 வருஷத்துக்கு முன்னாலே குளித்துறை மாவட்டத்துக்கு ஆயர் தேடும்போது நம்முடைய ஆல்பர்ட்டுக்கு இந்த பதவி கிடைக்கும், அதற்கு அவர் தகுதியானவர், கண்டிப்பாக தேர்வாவார் என்ற எண்ணத்தோடு இருந்தோம். அடிக்கடி கேட்பேன், அதெல்லாம் நான் ஒன்றும் தெரியாது, அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் ஆயரானதோட எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் அந்த ஆயர் பதவிக்கு வந்தது எங்கள் ஊருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர் பணி சிறந்து அவர் குளித்துறையின் ஒரு சிறந்த ஆயராக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றியா, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை சொன்னீர்கள். உங்கள் வார்த்தைப்படியே நடக்கும். நன்றி. புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருள் தந்தை ஆல்பர்ட் அவர்கள் குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள வட்டார தலைமை கோயிலான முழகுமோடு தூய மரியன்னை பங்கில் உதவி பங்கு பணியாளராக நியமனம் பெற்று சிறப்பாக பணியாற்றினார். மேலும் ராஜாவூர், புன்னை நகர் ஆகிய பங்குகளில் பங்கு பணியாளராக சிறப்புடன் பணியாற்றியதை அப்பங்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் பெருமை பொங்க கூறுகின்றனர். பங்கு பொறுப்புகளோடு கோட்டாறு மறைவட்ட முதல்வராக இருந்து அருள் பணியாளர்களையும் இறை மக்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் என்பது வரலாற்று சாதனையாகும். கோட்டாறு மறை மாவட்டத்தில் விவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு ஆகிய முப்பணிகளின் இயக்குநராகவும், சமூக சேவை நிறுவனத்தின் சார்பு நிறுவனமாகிய கிராமிய விழிப்புணர்வு திட்ட இயக்குநராகவும், மறை மாவட்ட சேவியர் நிதி நிறுவன மேலாண்மை இயக்குநராகவும் இருந்து மறை மாவட்ட நிர்வாக பணிகளில் தனது ஆளுமையை நிலைநிறுத்தினார். தொடர்ந்து படிப்பதை தன் வழக்கமாக கொண்ட இவர் இதழியல் பட்டய படிப்பும் சமயவியல் சமூகவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். உயர்கல்வி பயின்றிட பெல்ஜியம் நாட்டுக்கு சென்ற அருட்பணியாளர் ஆல்பர்ட் லுவைன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் இறையியலில் முதுகலை பட்டமும் மேய்ப்பு பணி இறையியலில் முனைவர் பட்டமும் பெற்று நாடு திரும்பினார். உயர் படிப்புகளில் பட்டம் பெற்று தாய்நாடு திரும்பிய பின் இறையியல் பேராசிரியராக தன் பணி வாழ்வை தொடர்ந்தார். தான் பயின்ற தூய ஞான பிரகாசியார் இளங்குருத்துவ கல்லூரி, கிறிஸ்துவுள்ள குருத்துவ கல்லூரி, தூய பவுல் இறையியல் கல்லூரி ஆகியவற்றில்
பேராசிரியராக பணி செய்து பல 100 குருத்துவமாளர்களை இறையாட்சி பணிக்கு தயார் செய்தார். குருத்துவ பணிக்கு அணி சேர்க்கும் விதத்தில் எழுத்து பணியிலும் முத்திரை பதித்தார். இயேசுவின் பாடுகளை பற்றிய புனித வார மற்றும் சிலுவை பாதை சிந்தனைகள் இவரது கைவண்ணத்தில் கண்விழித்த நூல் காயங்கள் காட்டும் நேயங்கள், தொடர்ந்து ஈரம் சுடும், இணைந்து வளரும் இனிய பயணம், மறைக்கல்வி நிகழ்வுகளும் சிந்தனைகளும், தொண்டு ஆற்றிடவே, மாற்றுத்திறனாளிகளுக்காக மாண்போடு வாழ ஆகிய இனிய நூல்கள் அன்னை தமிழுக்கு தந்து அழகு சேர்த்தார். ஆங்கில நூல்களையும் எழுதி தன்னை எழுத்தாளன் என்று எண்பித்தார். மனிதநேயத்தின் மறுபெயர் ஆல்பர்ட் என்று சொல்லும் அளவிற்கு ஈர நெஞ்சத்தின் சொந்தக்காரர் இவர். தன் இனிய வார்த்தைகளால் இதயங்களை தொடும் வித்தை கற்ற மானுட நேயர், எந்த சலசலப்பையும் சவால்களையும் கையாண்டு வெற்றி காணும் வல்லமை கொண்டவர் என்பதை தன் பணிவாழ்வில் நிரூபித்தவர். எதிரிகளாய் வருபவர்களையும் தன் அணுகுமுறையால் நண்பர்களாக்கிக் கொள்ளும் சாதுரியம் அறிந்தவர். அனைத்து உன்னதங்களையும் தனக்கென கொண்டவரான மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் குழித்துறை மறை மாவட்டத்தின் தலைமை ஆயனாய் நியமனம் பெற்றது குழித்துறை மறைத்தளம் பெற்ற பெரும் பேர் ஆகும். செயல்திறனும் மதிநுட்பமும் மெல்லிய இதயமும் துணிச்சலான நிலைப்பாடும் அனைவரையும் அணைத்து செல்லும் ஆளுமையும் கொண்ட ஆயர் குழித்துறை மக்களை நிறை வாழ்வு நோக்கி வழி நடத்துவார் என்பதில் எள்முனை அளவும் ஐயமில்லை.